அப்பா பிதாவே, என்னாகும் 14ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த 14ஆம் அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அத்தனையும் கர்த்தர் நீதாமே கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரோடும் இப்படி பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, மகிமையான காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்கும் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாங்கள் சாட்சியாய் வாழ இன்றைக்கு இந்த பாடங்கள் எங்களை எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுகிறதோ, எந்த அளவுக்கு எங்களை கட்டி எழுப்புகிறதோ அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் வழி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் உட்காரும் தேவஜனமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தி என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருந்து. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம், த பவர் ஆஃப் ஈவில் ரிப்போர்ட். துர்ச்செய்தியினுடைய வல்லமை என்று டைட்டில் கொடுக்கலாம். இன்னொன்று கூட சொல்லலாம், துர்ச்செய்தியின் தாக்கம், கெட்ட செய்தியின் தாக்கம். நம்ம எந்தெந்த காரியத்தை எந்தெந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். கண்ணோட்டத்தை தான் மாற்றிக்கொள்ளும்படி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தில் உள்ள ஏனாக்கியரை பார்த்தாங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்டேச்சராக இருக்கிறதாகவும் இவங்க வெட்டுக்கிளி போல் இருக்கிறதாகவும் பார்த்தாங்க. இதெல்லாம் பேட் ரிப்போர்ட்ஸில் வந்த நியூஸை தான் கேட்டுக்கிட்டாங்க, குட் ரிப்போர்ட்ஸை கேட்கல. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரே ஒரு திராட்சை, நம்ம ஊரில் கொத்துன்னு சொல்கிறது கொலையா, ஒரு திராட்சை கொத்து நம்ம வாங்குறது அங்கே என்ன இருக்குது, திராட்சை கொலையா 2 பேர் கொம்பில் கட்டி தூக்கி கொண்டு வர அளவுக்கு பெரியதாக இருந்த இந்த திராட்சை கொலை பார்க்குறாங்க. ஆனால் ஈவில் ரிப்போர்ட்டுக்கு செவி சாய்க்கிறாங்க. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீங்களும் நானும் துர்ச்செய்தியை மட்டுமே கேட்டுக்கிட்டு அதை மட்டும் பெருசுப்படுத்தணும்னா பேனிஷ்மெண்ட், நாடு கடத்தப்படுறது. எங்கே போகணுமோ போக வேண்டிய கானானுக்கு போகாமல் கானானுக்கு போகிற வழியில் உள்ள வெளியிலே நின்றுட்டு கிடக்க வேண்டியதுதான். ஆமேன். இப்போல்லாம் எப்படின்னு தெரில, முன்னாடிலாம் ட்ரெயினில் போயிட்டு வந்தோம்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி பேசின் பிரிட்ஜின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இந்த பேசின் பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து ட்ரெயின் நின்றோம். சில நேரம் நம்ம பேசின் பிரிட்ஜில் இறங்காமல் விட்டோம்னா பேசின் பிரிட்ஜில் இந்த ட்ரெயின் சென்ட்ரல் போகிறதுக்கு சில நேரம் 1 ஹவர்லாம் ஆகிடும். சில எக்ஸ்பிரஸ்ஸு இந்த சைடு நார்த் இந்தியா போயிட்டு வரந்தாலும் சரி, சவுத் இந்தியா போயிட்டு வர எக்ஸ்பிரஸும் சரி. முன்னாடிலாம், இப்போ கூட நான் லேட்டஸ்ட்டாக நாக்பூர் போயிட்டு வரும்போது ரிட்டன் ட்ரெயினில் வந்தேன். கும்புடி பூண்டிக்கிட்ட விடிய காலம் 4:30க்கெலாம் வந்துருச்சு. சென்னை வந்து சேரும்போது மணி 7. அப்பா, எல்லாத்துலேயும் ஸ்பீடாக பறந்து வந்த எக்ஸ்பிரஸ்ஸு நின்றுச்சு. இன்றைக்கி இவங்க துர்ச்செய்தியை ஃபாலோ பண்ண போகிறதுனால கண்ணு கெட்டின தூரத்தில் காணான் இருக்குது. 12 பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இனிமேல் 38 வருஷம் சுற்ற போகிறாங்க காணானில் கால் வைக்காம. பயமாக இருக்குது. 38 இயர்ஸ். அத்தனை பேரும் அப்படியே சாக போகிறதில்ல, மொத்த பேரும் இறக்க போகிறாங்க. 30 லட்சம் பேர் கிளம்பினார்கள். 30 லட்சம் பேரிலும் எல்லாரும் காலி. இந்த 2 பேர் தான் கானானை பற்றி அங்கே கிளம்பினவங்க. எகிப்தில் கிளம்பின 2 பேர் தான் உயிரோடு இருக்க போகிறாங்க. ஆனால் 30 லட்சம் பேரும் இருக்க போகிறாங்க. அப்போனா பழைய தலைமுறை வைப் அவுட் ஆக போகுது. துர்ச்செய்தியை கேட்டு அதன்படி ஆப்ரேட் பண்ணுறது நம்ம லைஃபுக்கு டேஞ்சர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியாமல் போவானே ஆகில் அவன் மீது என் ஆத்துமா பிரியமாக இருக்காது, பற்றுதலாக இருக்காது. ஐ வில் நாட் ஹேவ் டிலைட் இன் ஹிம் கர்த்தர் சொல்கிறார். ஏங்க நம்மளனா ஆண்டவர் நம்மளையா நம்பி ஆப்ரேட் பண்ண சொன்னார்? நீ உன்னை நம்பு, உன் பலத்தை நம்பு நான் சொல்கிறேன். என்ன நம்புறதுன்னா சொல்கிறார். இதில் ஒன்றும் கஷ்டமாக எனக்கு தெரியலையே சாமி, நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நான் ஊழியம் பண்ணுறேன் சாமி, நாளைக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துப்பீங்க. இதானே விசுவாசம். இதுக்கு தானே சபை ஆரம்பிக்க சொன்னார், இதுக்கு தானே செல் குரூப் ஆரம்பிக்க சொன்னார், இதை சொல்லிட்டு தானே நம்ம வாழும்படி சொன்னார். If we are going to hearken to evil news, if you are going to listen to whatever the bad reporters are going to say, we will be banished. Amen. சக் மிஸ்லர் ஐயா ஒரு கோட் சொல்லியிருக்காருங்க, without God we can't, without God we can't, without us he won't. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. எப்படி புரிஞ்சிச்சா? வித்தவுட் காட்
we can't. அவர் இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது. Without us, he won't. நான் இல்லைன்னா அவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. வெயிட் பண்ணுவார். என் புள்ள வரட்டும், கொஞ்சம் திருந்தி வரட்டும், சொல்கிற பேச்சை கேட்டு வரட்டும், பட்டு கெட்டு நொந்து வரட்டும், நான் காத்து கொண்டிருக்கிறேன். இளைய குமாரனுக்காக காத்திருந்தார் எத்தனை ஆண்டுகள் என்று அதில் சொல்லலை. அவன் போனவன் வந்தான். See, today Canaan is in front of us. கானான் தேசம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. பாலைவன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, பாலைவனத்திலும் சோலையை உண்டாக்குகிற தேவன் சொல்கிறார், பாலைவனத்தில் இருந்து உன்னை கானானுக்கு நான் கூட்டி போக வெகு தூரம் இல்லை. முக்கால்வாசி கணத்தை தாண்டின மகனே மகளே, இந்த கால்வாசி தனத்தை தாண்டறதுக்கு 38 வருஷமாக எடுத்துக்கொள்ள போகிறாய். Are you going to listen to bad report or good report? There is a power in bad report. கெட்ட செய்தி, துர்ச்செய்தி, நெகட்டிவாக பார்க்குறதுல பவர் இருக்குது. பயங்கரமான பவர் இருக்குது. நெகட்டிவ் பவர், பாசிட்டிவ் பவரை விட நெகட்டிவ் பவர் பல நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஊழியத்துக்கு போகலாம், போவேணான்ற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. சபைக்கு போகலாம், போவேணான்ற கூட்டம் அதிகமாக இருக்குது. படிக்கலாம், படிக்க வேணான்ற கூட்டம் அதிகமாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணலாம், பண்ண வேணான்ற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. நெகட்டிவ் பவர் has got a great influence on people today. Today we are going to stop this evil report. Evil report will defile us. துர்ச்செய்தியை கேட்டு கொண்டிருந்தால் மகனே மகளே நீ கெட்டு போவாய். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:28 சொல்லுகிறது இந்த கெட்ட செய்தியை பற்றி, துர்ச்செய்தியை பற்றி, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். A froward man, அவன் மாற்றி யோசிச்சிட்டான் அப்படின்னா என்ன ஸ்டார்ட் பண்ணுவான்? சண்டையை கிளப்பி விட்டுருவான். மாறுபாடு உள்ளவன் மாற்றி பேசுவான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவான். A whisperer, இங்கிலீஷில் சொல்லுனது விஸ்பரர். இவங்க காதில் போய் சொல்கிறது, அவங்க காதில் போய் சொல்கிறது, கிளம்பி போவது, மாறுபாடாக யோசிப்பது, எல்லாத்தையும் பிரிச்சிரும். மறந்துடாதீங்க, யாரெல்லாம் பிரிந்தாங்கோ அவர்கள் பாதிக்கப்படுவாங்க. நம்ம ஒற்றுமையை பற்றி 1ஆம் கிளாஸ்லேயே ஒரு பாடம் படிச்சிருக்கோம். அதாவது படிப்புனா என்னன்னு தெரியாத போதே படத்தில் படிப்பு எடுக்கும்போது நான் ஒரு கதை படிச்சிருக்கேன். ஒரு சிங்கம் ஒன்றா மேய்ஞ்சிட்டு இருக்கிற 4 மாடு கூட சண்டை போட வரும். அந்த 4 மாடும் ஒன்றா சேர்ந்து சிங்கத்தை முட்டி தள்ளிடும். சிங்கம் ஓடிடும். சிங்கம் ஒரு நாள் ரொம்ப மனசு கஷ்டத்தை போகும்போது அங்கே நரி வரும். நரி கையில் சிங்கம் தான் விஷயத்தை சொல்லும். நரி சொல்லும், நீ கவலையே படாத, அதுங்களை சாப்பிட்ட மீதி ஸ்பேர் பார்ட்ஸை எனக்கு கொடுப்பேன்னு மட்டும் ப்ராமிஸ் பண்ணு, நான் உனக்கு ஓகே பண்ணி தரேன்னு சொல்லும். சிங்கமும் ப்ராமிஸ் பண்ணும். நரி போயிட்டு 4 மாடு கையில் தனித்தனியாக பேசும். நான் பேசியிருக்கோம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 4 மாடும் தனித்தனியாக மேய போகும். 4 ஒன்று 4 நாளில் சிங்கம் காலி பண்ணுறோம். ஈவில் ரிப்போர்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஈவில் ரிப்போர்ட் கேட்காதீங்க. ஈவில் ரிப்போர்ட் தான் நான் கேட்பேன்று நினைக்கிறவர்கள் வெற்றியை எதிர்பாராதீர்கள். இன்றைக்கி நாம் செய்திக்குள்ளே போகிறோம். ஹல்லேலூயா. All the congregation started crying. என்னையா ஆச்சு? ஏன் எல்லாரும் அழுறாங்க? 14ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லுகிறது, all the congregation, the whole congregation and all the congregation, அனைவரும், பாளையத்தில் இருந்த அனைவரும் அழுதார்கள். அப்படி என்ன ராம் முழுதும் அழறவர்களுக்கு என்ன பாஸ்டர் பிரச்சனை? 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, அவங்க சொல்கிறாங்களாம், ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். கானான் தேசத்துக்கு அந்த மோசே கூட்டு வந்துக்கிறாரு. இந்த கர்த்தர் கானான் தேசத்துக்காக கூட்டு வந்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஜனங்களோட ஹைட்டு தெரியுமா, வெயிட்டு தெரியுமா? அவன் எப்படி இருந்தான்? ஏனாக்கன் பசங்க இருக்காங்க அங்கே. ஏனாக்கன் ஒரு ஃபேமஸான ராட்சசன், அரக்கன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், பிரேசிலில், அர்ஜென்டினாவில், இந்தியாவில், ஆஃப்ரிக்காவில் சில பகுதிகளில் இந்த ராட்சசர்களை பற்றின கதைகள் இருக்குது. இந்த ராட்சசர்கள் அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சும்மா ஓடும்போது ஒரு காலை மாட்டை தூக்கி கட்சி சாப்பிட்டுனே ஓடுவாங்களாம். எதை எடுத்துட்டு நாங்கள் ஒரு வாழைப்பழம் சாக்லேட் மஞ்சு பைட்டு பண்ணுவோமே, அந்த மாதிரி நம்ம நாட்டில் கூட ராட்சசர்களுடைய உடலுடைய அவங்கள அடக்கம் பண்ண அந்த இடத்தெல்லாம் தோண்டி பார்த்துடும். மாபெரும் ஸ்ட்ரக்சர்ஸு. பைபிள் ராட்சசர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்லுது. 9 முழமும் 1 ஜானும் உள்ள அவன் யார்? கோலியாத். ஆமென். ஆமாம், இவ்வளோ பெரிய ஸ்டேச்சர்.
உள்ளவன் இருந்திருக்கிறான். ஆக இது சாதாரண விஷயம் இல்லை, இது பயங்கரமான ஹாரிபிளான பயப்படக்கூடிய ஒரு விஷயம். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய விஷயம். மன்னிக்கவும், அவன் 6 முழம் 1 ஜான், அப்போனா 9 அடி 1 ஜான் உள்ளவன், 6 முழம் 1 ஜான். இந்த பெலிஸ்தேனாகிய கோலியாத். எப்படி பீப்புள் ஆர் அஃப்ரைட். நம்மளோட டபுள் த சைஸ் இருக்காங்க, நம்ம அவங்க கூட சண்டை பண்ண முடியாது, நம்ம வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் கூக்குரலிட்டு அழுதார்கள். சி, ராட்சசனை பார்த்து பயந்து ஓடுறதுக்காக ஆண்டவர் இங்கே கூப்பிட்டு வந்தாரா? இந்த ராட்சசனை கூட அடித்து உன்னை வாழ வைக்கிறான்னு ஆண்டவர் கூப்பிட்டு வந்தாரா? இந்த கடை உன்னை காலி பண்ணுறோம், உன் கதை அவ்வளோத்தான்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் உயிர் காப்பாற்றினாரா? அது அன்றைக்கி சொல்லி நம்மளை முடிச்சிருப்பாரு. இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ஸ்டடி பண்ணி இந்த வியாதி என்னை கொண்டுடும், என் பிரச்சனை என்ன முடிச்சிடும், கர்த்தர் என்ன, அது அப்பே முடிச்சிருப்பாங்க, அது அப்பே ஆகிட்டு இருக்குமே. ஏன் இவ்வளோ நாள் நடத்தினா? அதை எகிப்திலே விட்டுருப்பாரு, ஏன் இங்கே வரணும்? உங்கள் பார்வனே காலி பண்ணியிருப்பானே. ஆம்பளை பிள்ளைங்களை தூக்கி நைல் நதியிலெல்லாம் போட்டுட்டு இருந்தான், காப்பாற்றினாரே. இன்றைக்கு நம்ம ஈவில் ரிப்போர்ட்டை கேட்டுட்டு என்ன பேசுகிறோம்? 40 வருஷம், 40 நாட்கள், 2 வருஷம், 430 வருஷம், இவ்வளோ ட்ரைனிங்கும் ஒரு நொடியில் பேசுகிற புலம்பல்ல, ஒரு நொடியில் கேட்குற ஈவில் ரிப்போர்ட்டில் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஈவில் ரிப்போர்ட் கேட்குறாங்களோ அவங்க கன்ஃபார்ம்டாக லீடர்ஸை மறைப்பாங்க. நான் வேறு வேலை இல்லையா பா அப்படின்ருவாங்க. யாரை மறைப்பாங்க? கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுக்கலாம் அவர் காதில் என்ன போயிருக்கு. See, they started to murmur against. ஹல்லேலூயா. murmur. They drifted away from the vision. தரிசனத்தை விட்டு கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வாங்குறோம் கூட பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முறுமுறுப்பு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கூட இருக்கிறவங்க முறுமுறுப்பு கேட்பாங்க. நேற்று நம்ம ஸ்டடி பண்ணும்போது, நேற்று முந்தான் நல்லா படித்தோம், முறுமுறுப்பு வந்து ஒரு பயங்கரமான தொத்து வியாதி. தலைவனுக்கே தொத்துரும். நம்ம மேலே உள்ளவங்க நம்ம முறுமுறுப்போம், நம்ம மேலே உள்ளவங்க அவங்களுக்கு மேலே உள்ள முறுவாங்க, அவங்க மேலே உள்ளவங்க அவங்க மேலே. லாஸ்ட்டில் யாரும் முறுமுறுத்தலாம்? ஆண்டவரை முறுமுறுக்கலாம். ஆமென். ஸ்டார்டட். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்தி தேசத்தில் செத்து போனமானால் நலமாக இருக்கும், மனாந்திரத்தில் செத்தாலும் நலமாக இருக்கும், பட்டயத்தில் போய் அவனுங்கையில் சாவதற்கு என் பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் இங்கே இந்த இடத்துல வந்து அவர்கள் அடிமைகளாக இருப்பதும் போதுக்கு நாங்கள் எகிப்து திரும்பி போவது நலம் என்றார்கள். நிறைய பிள்ளைங்க ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்ட பிறகு திரும்பி உலகத்துக்கு போயிட்டா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன்னாங்க. ஆமென். எங்கே போயிட்டா நல்லாயிருக்கும்? உலகத்துக்கு போயிட்டா நல்லாயிருக்குமே. நல்லா இருக்கே உலகத்தில். சர்ச்சைக்கு வந்த பிறகு என்ன இருக்குது? உலகத்தில் எல்லாம் ஹாப்பியாக இருந்துச்சு. உலகம் அப்படி தான் நம்மளை டெம்ப்ட் பண்ணோம். ஆமென். கர்த்தர் முதல்ல நமக்கு உயிர் கொடுத்துருக்கார், மறந்துடாதீங்க. நம்மளை காப்பாற்றிருக்கார், மறந்துடாதீங்க. The children of God cannot find an excuse to enter into the world again. நான் உலகத்தில் போகிறதுக்கு எங்கள் ஆண்டவர் எனக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உலகத்தில் போகாதீங்க. சாத்தானுக்கும் எக்ஸ்கியூஸ் கிடைக்கும் ஆண்டவர் கையில் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. Don't think that you are safe in the world. Don't think you are safe at home. Don't think that you are safe in the world and you feel that the world is your home. இந்த உலகம் தான் என் வீடு என்று நினைத்து கொண்டிருக்காதீங்க. It's really a time to reflect on God. ஆண்டவர் பக்கம் திரும்பி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டிய சரியான நேரத்தில் இருக்கிறோம். இஸ்ரேலர்களை பார்த்து கேட்குறேன், இஸ்ரேலர்களே எகிப்திலே செட்டில் ஆகிடுறீங்களா, போகிற வழியில் செட்டில் ஆகிறீங்களா, கானானில் செட்டில் ஆகிறீங்களா? எதில் அவங்க செட்டில் ஆகணும்? எகிப்தில் செட்டில் ஆனால் என்ன பேர் அவனுக்கு டைட்டிலு? அடிமை. வழியில் செட்டில் ஆனால் நாடோடி. கானானில் செட்டில் ஆனால் தான் நீ குடிமகன். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் நம்மளை பாவத்திலிருந்து எடுத்தார், வியாதியிலிருந்து எடுத்தார், கடனிலிருந்து எடுத்தார், தொல்லையிலிருந்து எடுத்தார். அங்கேயே இருந்தால் நம்ம பேர் வேற, வழியிலே இருந்தால் நம்ம பேர் வேற. உள்ளே போய் சேர்ந்தால் தாங்க வெற்றி. You need to become an overcomer. God wants us to become an overcomer. 7 விதமான வெற்றி கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவனை பற்றி வெளிப்படுத்தலும் விசேஷம் சொல்கிறது. God has called us to overcome. மகனே, நீ வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு உனக்கு முன்பாக என்ன பிரச்சனை வருகிறது? You need to overcome it. Instead of murmuring, put a plan to overcome. எழுதுங்க, நான் எப்படி ஓவர்கம் பண்ண போகிறேன்? எனக்கு நைட்டில் தூக்கம் வரலையே, எப்படி ஓவர்கம் பண்ண போகிறேன்? எனக்கு தலை சுற்றுதை, எப்படி ஓவர்கம் பண்ண போகிறேன்? வயிறு வலிக்குது, எப்படி ஓவர்கம் பண்ண போகிறேன்? எனக்கு வேலை இல்லையே, எப்படி ஓவர்கம் பண்ண போகிறேன்? வாங்குகிற சம்பளம் பத்தில் எப்படி ஓவர்கம் பண்ண போகிறேன்? எனக்கு பயமாக இருக்கே, எப்படி ஓவர்கம் பண்ண போகிறேன் என்று கேட்கிற கேள்விக்கு கர்த்தர் சத்தியமாக பதில் கொடுத்து நம்மை காப்பாற்றுவார்.
Don't waste your time on murmuring. Hallelujah. பண்ணிட்டு 4th verse வந்து ரொம்ப ரொம்ப கொடுமை. இன்னைக்கு உலகத்தில் ஜனங்க வெற்றி பெறாத காரணம் தெரியுமா என்ன பாருங்களேன் ப்ளீஸ். ஊனா லீடர்ஸை மாற்றிப்பாங்க. ஆமென். லண்டனில் உள்ள திருச்சபைகளில் என்னதுங்க, லண்டனில் ஒரு திருச்சபையில் ஒரு மனிதன், ஒரு பிறந்த குழந்தை லண்டனில் உள்ள திருச்சபையில் வாரம் ஒரு சர்ச்சுக்கு போச்சுனாலே அது வானாலெல்லாம் போகிறதுக்கு சர்ச்சு லண்டனில் மட்டுமே தான். எங்க இந்த சண்டே இந்த சர்ச்சு, இந்த சண்டே சர்ச்சு. ஏங்க லண்டனுக்கு போயிட்டீங்க? நம்ம சென்னையும் அப்படி தான். இந்த பாஸ்டர் பிடிக்கல, அடுத்த வாரம் இன்னொரு சர்ச்சு. அவர் பிடிக்கல, அடுத்த வாரம் சர்ச்சு. பிடிக்கல இல்லை, பெரியவங்க நம்மளை டிசிப்ளின் பண்ணும்போது தான் நம்ம பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வருது. அவர் என்ன கேட்குறாரு, அவர் என்ன திட்டுறாரு, இவங்க என்ன கேட்கல. நோ, பிளான் பண்ணிட்டாங்க. மோசே ஆரோனும் சரியில்லை, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத. we will change our leaders. நான் ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கு போகிறேன்டா. நான் சொல்கிறேன் தலைவனே தேவையில்லப்பா நீ எகிப்துக்கு போகிறதுக்கு. கிளம்பி போயிடும். ஆல் ரோட்ஸ் வில் லீட் டு ஈஜிப்ட் ஆன் தோஸ் டேஸ். ஜீசஸோட காலத்தில் எல்லாரோடும் ரோமுக்கு போச்சு. இவங்க காலத்தில் எல்லாரோடும் எகிப்துக்கு போவோம். அவங்க தான் ட்ரேடு, வேர்ல்டு நம்பர் 1 ட்ரேட் சென்டர் ஈஜிப்ட் தான். த லார்ஜஸ்ட் மிலிட்ரி ஈஜிப்ட் தான். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் எங்கே போயிடலாம், எகிப்து. உங்களுக்கு தான் எகிப்து மொழி தெரியுமே. நான் எகிப்தியன் 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 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கூட சொல்லிடலாம் நான் உலகத்தான் 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 என்று சொல்லலாம். நமக்கு ஒரு தலைவனை உருவாக்கி போகலாம். இந்த வேர்டு வந்து லீடர்ஸை ஹர்ட் பண்ணிடுச்சு. ஒரு புள்ள அவங்க அப்பாவை பார்த்து நீ எல்லாம் எனக்கு அப்பாவா இல்லை, நான் வேறு அப்பாவை தேர்ந்தெடுத்துக்கிறேன், நீ எல்லாம் எனக்கு அம்மா இல்லை, நான் இன்னொரு அம்மாவை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லுகிறது போல மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க காலில் ஊன்ட்டாங்க. வேணாடா அப்படி முடிவெடுக்காதீங்க. எவ்வளோ கொடுமைல. ஆமாம், நல்லாயிருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும் நம்ம லீடர்ஸை நம்ம காலில் உழ வைக்கிறது. லாஸ்ட்டில் கில்லிங்கில் முடிஞ்சிடும். இது ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம பெற்றோரை நம்ம காலில் விழ வைக்கிறதுக்கு, நம்ம ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸை நம்ம காலில் விழ வைக்கிறதுக்கு, நமக்கு மேலே நமக்கு கற்றுக் கொடுத்த வாதியாரை நம்ம காலில் விழ வைக்கிறதுலாம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும், இட்ஸ் நாட் குட். திஸ் இஸ் கால் ரிபல்லியன். ரிபல்ஸ், இவங்களுக்கு பேர் ஆர்ப்பாட்டக்காரன்னு சொல்லலாம், தீவிரவாதிகள் கூட சொல்லலாம். தே ரிபல்டு. ரிபல்லியன் பண்ணுறவன் எவனோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பேர் மர்மர், முறுமுறுக்கிறான். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுக்கிறவர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற்று தான் ஆக வேண்டும் என்கிற லட்சியத்தில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாதது ஒன்று இருக்கிறது, அது மர்மரிங். கர்த்தருக்கு பிடிக்காது. They have a plan. Rebels had a plan. Rebels had a longing. Rebels changed their agenda. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் எடுத்தாரா இல்லையா? 10 வாத எகிப்து கொடுத்தார். பார்வோனை தலைகீழ நிற்க வச்சார், காப்பாற்றினார். செங்கடலை பிளந்தார். சினாய் மலை அடிவாரத்தில் 10 கற்பலைகளை கொடுத்துட்டாரு. கானான் கிட்ட வந்துட்டாங்க. கானானை கிராஸ் பண்ணோம். இவங்க பேசுகிற பேச்சு இவங்களை பின்னாடி தள்ள போகுது. ஹல்லேலூயா. மோசே ஆரோனும் காலில் ஊந்தாச்சு. அவங்க இப்போ பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஒண்டர்ஃபுல்லான ஒரு வேலையை ஜோஷுவாவும் காலபும் பண்ணுறாங்க. ஜோஷுவா எப்ராயிம் கோத்திரத்தான், நூனின் குமாரனாகிய யோசுவா, எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப். அவங்க 2 பேரோட ரியாக்ஷன் ஏன் 12 பேரில் இவங்க 2 பேர், 10 பேர் ஈவில் ரிப்போர்ட் அவங்க கோத்திரத்தில் போய் பரப்பிட்டான். இப்போ அடைக்கிற பொல்யூட் ஆகாமல் எப்ராயிம் கோத்திரமோ யூதா கோத்திரமோ இருக்கும். ஏன்னா இவங்க குட் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. இவங்க 2 பேர், இவங்க கூட உள்ள 2 கோத்திரத்தை வச்சு மீதி 10 பேரை பேசிஃபை பண்ணும். இல்லையா? யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்புறதுக்காக அவர் வந்தாராம். there is no union between people in this world. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, கன்ஃபார்ம்டாக அவங்களுக்கு தெரியும் அவங்க பேசுகிறது தப்பு தான், தற்காலிகமாக செல்லும், நாளைக்கு கூட இந்த டாபிக் செல்லாதுன்னு தெரியும், ஆனால் அவங்க பேசுகிறாங்க. பட் ஐ குட் see great leadership in Joshua and Caleb. இல்லை நான் லீடர் ஆகிட்டா தான் பேசுவேன்னு கிடையாதுங்க. நீங்கள் லீடர் ஆகிறதுக்கு முன்னாடியே லீடர் மாதிரி பேசணும். நான் பெருசாகிட்ட பிறகு எல்லாத்தையும் சேர்க்குறேன்னு சொல்கிறது இல்லைங்க. நீங்கள் பெருசாகாத போதே குடும்பத்தை கூட்டாய் ஒத்துமையாய், சபையை கூட்டாய், போகிற வேலை ஸ்தலத்தை கூட்டாய் ஒற்றுமை நடத்துகிறவர்கள் தான் அந்த பதவிக்கு வர முடியும். ஜோஷுவா அண்ட் காலேப் தங்கள் வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க. திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி. மோசேயும் ஆரோனும் விழுந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் தன் வஸ்திரங்களை கிழிக்கும் போது ஒரு பெரிய அட்ராக்ஷன் வருகிறது பாளையம் முழுவதும். 12 ஸ்பைஸில் 10 பேர் நிற்கிறான், ஈவில் ரிப்போர்ட் கொடுத்துட்டு 12 தலைவர்கள் வேறு நிற்கிறாங்க. அவங்க சப்பார்டினேட்ஸ்.
அந்த 70 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் நிற்கும் போது எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த 2 பேர் சொல்கிறாங்க. நம்பர் 1, சபையாரே, சமஸ்த சபையே, ஆல் த காங்கிரிகேஷன், த கம்பெனி ஆஃப் காங்கிரிகேஷன், லிசன் டு அஸ். நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க? த லேண்ட் இஸ் குட். பாருங்க, நோட்டில் எழுதிக்கணும் எது நல்லது எது கெட்டது. இங்கே எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தருவார். என்னன்னா, அப்பா நான் படிக்கலப்பா, நான் படிக்காமல் நான் அப்படி போகிறேன்ப்பா அப்படின்னா எங்கள் அப்பா சொல்லுவார், நோட் எடுத்து எழுதிக்கோ, நீ படிக்கிறதுனால என்னென்ன நன்மை வரும், இன்னைக்கு படிக்கிறதுனால. இன்றைக்கி நீ படிக்கலைன்னா நாளைக்கு நானா வரும். நம்ம எழுதணும்னு வைங்களேன், இன்றைக்கி படித்தா நாளைக்கு நான் நன்மைகள் வரும்னு ஒரு 20 பாயிண்ட் வந்துடும். படிக்காமல் இந்த வேலைக்கு போயிட்டோம்னா என்னென்ன நன்மை வந்தோம்னா இங்கே ஒரு 2 தான் வரும். அப்போ என்ன பண்ணோம்? ஆமாம், சின்ன மாட். இன்றைக்கி மார்னிங் டியூஷனுக்கு வராமல் வீட்டில் உட்காந்து ஒரு டிவி பார்த்துக்கிறோன்னு உங்கள் நன்மை எழுதுங்க. ஜாலியாக இருக்கும், தூங்கலாம், வேறு சாப்பிட்லாம். சண்டை ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? ஆயிடுதே, ஆண்டவர் பேக்கப் கொடுப்பாரா? நான் யோசித்து பார்க்குறேன். இதெல்லாம் இது சரியான டைம் ஆச்சே. நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, பிறகு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கும்போது, அதுக்கப்புறம் பல டிகிரிகள் படிக்கும்போது, பிறகு நான் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் காலையில் 9 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டில் இருக்கவே மாட்டோம், இருக்க முடியாது. பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்ருப்போம். சனிக்கிழமை அன்னைக்கு கூட, இப்போ நம்ம ஓஎம்ஆருக்கு போயிட்டோம்னா சனிக்கிழமை அன்னைக்கு கூட காலையில் எழுந்து ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகி ட்ரிம்மாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு ஆஃபீஸில் உட்காந்துருவோம். ஏன்? இது நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம் இல்லை, இது நான் டிவி பார்க்குற டைம் இல்லை. டிவி எப்போ பார்ப்போம்? மதிய லஞ்சுக்கு அந்த 1 to 2 போகிறோமே, சாப்பிட்டுட்டே பார்ப்போமே, அப்போ தான் அந்த டிவி பார்க்க கூட ஒரு தைரியம் வரும், இல்லை பயம் வரும். இது நம்ம பார்க்குற டைம் இல்லை. ரைட்டா இல்லையா? ஆமாம். How are we going to do this? இது நல்ல தேசம், நீ தான் மாற்றி யோசிக்கிற. குட் பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லேண்டுனா லேண்டு நல்ல தேசம். ஆளுக்கு ஒரு திராட்சை பழம் எடுத்து கட்சி சாப்பிட்டுக்கிறான் லீடர்ஸ்லாம். ஆன்ட்டு நல்ல தேசம். ஓகே, பார்த்தோம் நேற்றுக்கு சாப்டர் நீங்கள் படிச்சிங்க. திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தாங்க, மாதுளம்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அத்திப்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, பயங்கரமான டேஸ்ட்டு. இப்போ லேண்டு நல்ல லேண்டா இல்லையா? எத்தனை பேர் நல்ல லேண்டுன்றீங்க? நம்ம ஊழியத்துக்கு போகிற லேண்டு நல்ல லேண்டா? இங்கே வேலை கிடைக்கிறதுக்கு அங்கே வேலை கிடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குமா? இங்கே ஊழியம் பண்ணுறதுக்கு அங்கே ஊழியம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? நல்ல நிலம். வேலிடான பாயிண்ட்டு. கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஞானிங்க எக்ஸலண்ட்டாக பேசுகிறாங்க. ஜோஷுவா கையில் சமஸ்த இஸ்ரவேலை ஆண்டவரை கொடுக்கறதுக்கு காரணம் அவன் பேசின பேச்சு. திருச்சபையே, படித்த மகனே, படித்த மகளே, உன் வாயில் என்ன வார்த்தைகள் வருகிறது? நம்ம பேசினா இந்த பக்கம் ஆண்டவருக்கு ஒரு குத்து, நம்ம லீடருக்கு ஒரு குத்து, பார்த்துனுங்கிறவனுக்கு ஒரு குத்து, நம்ம படித்த படிப்புக்கே ஒரு குத்து. நீ படித்தாளா அப்படின்னு நம்மளை கேட்குற அளவுக்கு பேசிடுவோம். நீ படிச்சிருக்கியா? ஏன்னா படித்தவன் பேசுகிற மாதிரியே பேசுகிறேன் நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம பண்ணுவோம். வண்டர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் நம்ம மீது பிரியமாக இருந்தால், லேண்ட் நல்ல தேசம், அந்த லேண்டு கிட்ட நீ வந்துட்ட, இப்போ அந்த லேண்டுக்குள்ளே போனோன்னா நீ ஆண்டவரை ஓகே பண்ணோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஓகே பண்ணோம். எத்தனை பேர் ஆண்டவர் ஓகே பண்ண போறீங்க? ஆண்டவர் ஓகே பண்ணா நம்ம கதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பார். கர்த்தர் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் போய் சம்பாதிப்பீர்கள், நீங்கள் போய் ஃபைட் பண்ணுவீங்க. ஆண்டவர் எங்கேயுமே இவங்களை பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணவே விடலை. இந்த மொத்த டீமையுமே எரியோ மதிலே போட்டார். அவரே கூட நின்று ஃபைட் பண்ணார். த லேண்ட் விச் ஃப்ளோஸ் வித் மில்க் அண்ட் ஹனி. பாலும் தேனும் விற்கிற தேசம் இல்லை மகனே, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஒரு டூ கர்த்தரை பிரியப்படுத்தணும், ஒரு டோன்ட் கலகம் பண்ணாதிருங்கள். டூஸ் அண்ட் டோன்ட். ஆமேன். ரைட் ஹேண்ட் பார்க்கும்போது ஞாபகம் வரணும். டூ, நான் டூ பண்ண போகிறேன், கர்த்தரை பிரியப்படுத்து. டோன்ட் லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கும்போது நான் டோன்ட்டு கலகம் பண்ண மாட்டேன் சொன்ன. அந்த ஜனங்கள் இங்கே பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிழல் காக்கும். துன்மார்க்கம் என்பது ஒரு நிழல். அந்த துன்மார்க்கத்தினுடைய ஷேடோவிலே சிலர் வாழ்ந்து நிற்பாங்க. ஆனால் நமக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த துன்மார்க்கம் ஒரு நாள் ஆகிடும், இருக்குமா போயிடுமா, நிரந்தரமா, கன்ஃபார்ம்டாக போயிடுமா.
அநீதியின் வழியில் வந்த ஆஸ்தியே ஒரு துன்மார்க்கமாக ஒரு நிழலாக வச்சுருப்பாங்க. நம்ம பார்க்கும்போதே தெரியும் இந்த அநீதியின் ஆஸ்தி என்ன பண்ணோம், போயிடும். மாய்மாலம் என்கிற நிழலில் இருப்பாங்க, இந்த நிழல் என்ன பண்ணோம், போயிடும். லாஸ்ட்டில் எல்லா நிழலும் போயிட்டு எல்லாரும் சரண்டர் ஆன பிறகு கர்த்தர் நீதிமானை பனையை போல செழிப்பாக்குவார். அதுதான் மகனே நீ. யூ வெயிட் ஃபார் யுவர் டைம், பட் டில் தட் டூ யுவர் டியூட்டி ப்ராப்பர்லி. இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பாக சின்னதாக உன் ஹேபிட்டை மாற்றிக்கோ, சின்னதாக உன் பேச்சை மாற்றிக்கோ, சின்னதாக உன் படிப்பை மாற்றிக்கோ, சின்னதாக உன் பேட் ஃப்ரெண்ட்ஸை விட்டு சின்னதாக நீ மாற்றிக்கொண்டு வர 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 கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் நீங்கள் மாற்றிக்க ரெடி? ஹல்லேலூயா. ஆமாம், மாற்றிக்கணும். நம்ம திங்க் பண்ணோம், இன்றைக்கி நான் பண்ணுறது என்னுடைய வாழ்க்கையை நாளைக்கு மாற்றோன்னா நான் இன்றைக்கு இதை செய்ய போகிறேன். நீ பயப்பட வேண்டியதில்லை. டு நாட் பி ஃப்ரியர். நீங்கள் பயப்பட வேண்டாம். டு நாட் பி அஃப்ரைட். என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் ஓகே பண்ணுங்க. ஜஸ்ட் ஹேவ் a plan to please God. We are called here to please God. கர்த்தரை திருப்திப்படுத்தும்படியாக தான் நாம் வந்திருக்கிறோம். ஏன் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஜனங்க ப்ளீஸ் ஆகலை, என்ன செஞ்சப்போ அப்படின்றாங்களே, ஏன் சொல்லுங்க? நம்ம அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக படைக்கப்படவில்லை. நம்மால் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. நாம் கர்த்தரை திருப்திப்படுத்தும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ப்ரேயர் பண்ணாலே அவர் திருப்தி ஆகிறாரு, நம்ம அவரை திருப்திப்படுத்த முடியாத வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜோஷுவா அண்ட் காலப் வண்டர்ஃபுல்லாக பேசினாங்க. இப்போ அவனுங்க பாருங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க. பட் த காங்கிரிகேஷன் பேட் ஸ்டோன் them with stones. அவங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ண, எடுறா கல்ல, என்ன பண்ணு, கல்லடா, சாவடிடா 4 பேரை. எத்தனை லட்சம் பேருக்கு? நம்ம 30 லட்சம் பேர், 10 பேர். எவ்வளோ அரக்கர்கள் பாருங்க. மாறுபாடான வழியில் போகிறவங்க பயங்கர மோசமாக பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னையே ஒரு லீடராக என்னால் ரசிக்கப்பட்டு ஆண்டவர்களை கொண்டு வரப்பட்டவங்க அவங்க மாறுபாடான வழியில் போகும்போது விட்டா நம்மளை சாவடிச்சிருவான் போல அப்படிலாம் பேசினதை நான் பார்த்துருக்கேன். இது ஒரு பியூர்லி டிமானிக், முழுக்க சாத்தான். அவன் நினச்சது நடக்கலை அப்படின்றதுக்காக லீடர்ஸ் எல்லாம் ஒரு நொடியில் காலி பண்ணிட்டு அவனும் அழிஞ்சு தான் போகணும். கல் எடுக்கிறாங்க. யாரை கொல்ல? மோசேயை, ஆரோனை, ஜோஷுவாவை, காலேபை. யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தில் அமலேக்கியரோட போய் யுத்தம் பண்ணது யோசுவா, இல்லைனா அமலேக் கையிலே செத்துருப்பாங்க. நீங்களும் நானும் என்ன சொல்லுவோன்னா, வளர்த்த கடா மாரில் பாஞ்சிச்சின்னு பெருமையாக பேசினிருப்பீங்க. தீட்டின மரத்திலே கூறு பார்த்தாங்கன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் சாத்தானோட இது. என்னைக்குனாலும் அது நடக்கும். வி ஷுட் ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் இன்சைட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் போய் அங்கே பேசிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண வருவார். உலகம் நமக்கு மாறாய் வரும்போது நம்ம போய் விழ வேண்டியது கர்த்தருடைய கால்கள். பாருங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவன் கல் எடுத்தான், கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்து மேலே வந்துச்சு. கர்த்தருடைய மகிமை என்ன? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே பவர்ஃபுல்லான ஒரு ஒளி, பவர்ஃபுல்லான சவுண்டு. இந்த 4 பேர் நிற்கிறான், மீதி பேர் தெரிச்சு ஓடுவானா ஓட மாட்டானா? கர்த்தருடைய அக்கினி நம்மை சுத்திகரிக்கும், சாத்தானை சுட்டெரிக்கும். கர்த்தருடைய பவர் நம்மளை என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். பொண்ணு மாதிரி நம்ம நின்று தாங்குவோம், அவன் புல் மாதிரி எரிஞ்சு போயிடுவான். அப்போ என்ன பண்ணுவான்? நெருப்பை பார்த்து தான் அவன் ஓடுவான். காணப்பட்ட பிறகு கர்த்தர் டென்ஷன் ஆகிட்டார், பப்ளிக்காக பேசுகிறார். எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? ஆமென். நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஆண்டவரை நம்ம நம்பலைன்னா அவருக்கு பிடிக்காதுங்க. அவிசுவாசமாக எந்த வார்த்தையும் பேசாதீங்க. வாயை மூடிக்கிட்டு மௌனமாக கூட இருந்துருங்க. அவிசுவாசமாக எதுவுமே பேசிடாதீங்க. ஏன்னா இவங்க பேசுனது ஆண்டவர் கூப்பிட்டா பேசுனாங்க, ஆண்டவரோட ப்ரைவேட் நம்பருக்காக ஃபோன் பண்ணி பேசுனாங்க, காற்றுல பேசுகிறாங்க, ஆண்டவர் வராரு. நீங்களும் நானும் காற்றுல பேசுவோம், அந்த ஆண்டவர் காற்றுல போய் விழுகிறது என்றால் நம்ம பேசக்கூடாது சொல்லிட்டார். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்தை புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன். மோசே கையில் பேச ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க கேட்டுனுங்கிறானுங்க, அவனுங்களுக்கு கொள்ளை நோயினால் ஒரு நொடியில். ஏங்க கொள்ளை நோய்? கொள்ளை நோய்னா உலகத்தில் கொள்ளை நோய் தான் கோடிக்கணக்கான பேரை வித்தின் நோ டைம் காலி பண்ணிக்குது. நெருப்பு கூட அவ்வளோ ஸ்பீடு கிடையாது. கொள்ளை நோய் காற்றுல பரவுது, ஒரு நொடி. ஆமாம், சார்ஸ், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். வியாதி பிடிச்சவன் இங்கே மூச்சு இழுத்து அப்படின்றதுக்குள்ளே அவருக்கு கனெக்ட் ஆகிடும். இவர் அவுட்டு, அவருக்கு இல்லை, அவர் அவுட்டு, இன்னொருத்தருக்கு. எவ்வளோ வியாதிகள்லாம் இருக்குது. ஆமென். I will smite them with pestilence.
மோசே பண்ணுற ப்ரேயர் பாருங்கள். திஸ் இஸ் த ரியல் ப்ரேயர் ஆஃப் அ ரியல் லீடர். லீடர் சொல்லுவார், என்ன அடி சாமி அவனுங்கள. ஜீசஸ் தானே சொன்னார், பிதாவே இவர்களை மன்னி. ஜீசஸ் வழியில் வர நம்ம எல்லோரும் பண்ண வேண்டிய ப்ரேயர் தான். அவன் செத்துட்டானா அவன் கதை முடிஞ்சிச்சு. ஆனால் உங்கள் பேர் தான்ப்பா கெட்டு போகும். எகிப்தியர் இதை கேட்பார்கள். என்ன அழகாக மோசே ஆண்டவரை பேசிஃபை பண்ணுறார் பாருங்கள். அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்கள் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இருமையில் இருக்கிறதையும் பகலில் மேகத்துணிலும் படிக்கலாமா, இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. பாருங்க, ஒரே அடி போல கொலை நோய் அப்போ என்ன பண்ணோம், ஒரே அடியில் எல்லாரும் விழுற மாதிரி. ஆமேன். ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்றைக்கி பல நாடுகளில் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது. என்னதுங்க, அணுகுண்டுலாம் தேவையில்லை, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ். ஆந்த்ராக்ஸ், அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரில. நிமிஷத்தில் லட்சக்கணக்கான பேரை கொல்லுமா அந்த கிருமி. எல்லாம் வச்சுக்கிறான், சின்ன சின்ன மருந்து டப்பாலாம் வச்சுக்கிறான். ஏதாவது ஒரு நாட்டில் எதுவுமே போட்டானா அந்த நாட்டில் ஜனங்க சாவாங்க. இதை அன்னைக்கே ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுறாரு, மோசே ஸ்டாப் பண்ணுறாரு, வேண்டான். ஆமேன். நம்ம உலகம் முழுதும் வாட்டி விதைத்த COVID-19 என்கிற கொரோனா பற்றின இன்னும் நமக்கு பர்ஃபெக்டான டீட்டெயில் வரவே இல்லை. அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதை யார் பரப்பினா, அவனை நம்மளால் கேள்வியும் கேட்க முடியல, அவன் பதிலும் சொல்லலை. ஆனால் மறந்துடாதீங்க, நீதியுள்ள நியாயாதிபதி தன் வெள்ளை சிங்காசனத்தில் அமரும்போது கேட்பார். நம்மளாம் பார்த்துன்னு தான் இருப்போம், எங்கே வந்துச்சு, எப்படி பரவச்சு, யார் பண்ணான்னு. த ஜட்ஜ்மெண்ட் ஹேஸ் நாட் எட் ஸ்டார்டட். நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம்ல, இல்லை, அவருடைய நீதித்துறை இன்னும் துவங்கவே இல்லை. அவருடைய வெள்ளை சிங்காசனம் இனி வரவே இல்லை. இதுவரைக்கும் மக்கள் தப்பித்து கொண்டது காரணம் என்ன தெரியுமா? மோசஸ் போல ப்ரே பண்ணுற பல ஊழியக்காரர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. நம்மளும் அதான் ப்ரே பண்ணுறோம், என் தேசத்தை காப்பாற்றும், மக்களை காப்பாற்றும் என்று. ஆண்டவரே, ஜனங்களை கூட்டி கொண்டு போக முடியல, அதனால் கொண்டுட்டார்னு உங்களுக்கு கெட்ட பேர் வரும் ஆண்டவரே. அவன் கெட்டவன் தான் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. அன்றைக்கி சொல்லட்டோமா, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது நம்ம நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் பாவிகளாக இருக்கும்போதே அவர் நல்லவராக இருப்பதினால். இன் ஹிஸ் குட்னஸ் வி ஆர் லிவிங். நாம் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால். என் வீட்டில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன் என்று சொன்ன மோசேனுடைய ப்ரேயர் என் மனசை டச் பண்ணிருச்சு. அவனுங்க காலில் விழுந்துக்கினே அவரை பார்த்து ப்ரே பண்ணுறார். இந்த லீடரோட தோல்வி ஆல்ரெடி தோத்தாச்சு. கல் எடுக்கிறானுங்க அடிக்க, அவனுங்க காலில் விழுந்துட்டார். ஸ்டாப் பண்ணுறாரு. ஹீ இஸ் கன்வின்சிங் தெம், நோ அதர் மெத்தட். இவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. காலில் விழுந்து கன்வின்ஸ் பண்ணுறார், பேசிஃபை பண்ணுறார். இருங்கடா, டே போயிடாதீங்க, இருங்கடா, உன் காலில் நான் விழுறேன், ஊன்ட்டடா. ஆண்டவர் வரும்போது இந்த பக்கம் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நொடியில் அத்தனை பேரை முடிச்சிடுறேன். அல்லேலூயா. நீர் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றும் அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கும் என்று நீ சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியும் எகிப்தில் விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்கள் மன்னித்து வந்ததின்படியும் இந்த ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். ஒரே பிரேயர், லார்ட் forgive their sins. இவ்வளவு நாள் மன்னிச்சது போல இன்றைக்கும் மன்னிங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு இந்த பிரேயர் தான் சொல்லி கொடுத்தார். பரமண்டலில் இருக்கிற பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு. அதில் ஜீசஸ் ஒரு பெக்யூலரான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், நீ என்னை மன்னிச்சிரு சாமி. இல்லை சாமி, நான் அவனை மன்னிக்கிறேன், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. அல்லையா? 4 வசனத்தில் ஆண்டவரை அமைதிப்படுத்தின, சாந்தப்படுத்தின ஒரு மாபெரும் தலைவன் மோசே. அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமா? 30 லட்சம் பேருடைய பாவங்களுக்காக தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் திறப்பிலே நின்று பேசின மனுஷன். நமக்கு தெரியும் ஆண்டவருடைய கோபத்தை பற்றி. அபியூதும் நாதாபும் ஆரோனுடைய 2 பிள்ளைகள் அந்நிய அக்கினி காட்டும் போது செத்தாங்க. பவர்ஃபுல் தேவன். செங்கடிலே எல்லா எகிப்தியர்களுடைய மிலிட்ரி அழிந்ததை பார்த்தார்கள். தலைச்சன் பிள்ளைகள்லாம் எகிப்தில் அழிந்ததை பார்த்தார்கள். அந்த தேவனுக்கு முன்பாக நின்று
இந்த மக்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்கிறார் மோசே. கர்த்தர் சொன்னார், உன் வார்த்தையின்படி மன்னிச்சேன். உனக்காக மன்னிக்கிற மோசே, I am forgiving them for your sake. ஆமென். ஆமாம். Moses was showing us a picture of Christ who was willing to give up his own life that could save the people. இயேசு போல நான் சாகிறேன், நீ வாழு. Lord's mercy for forgiveness. இங்கே மட்டும் இல்லை, யாத்திரையாக 33:18 23, 34 5-9 வரைக்கெல்லாம் இதே ப்ரேயர் நடந்திருக்கிறது. ஆமென். எஸ். பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்றும் என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இது கர்த்தர் பேசுகிறார். என் மகிமையும் நான் எகிப்திலே வனாந்திரத்தில் செய்த அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிக்கொடாமல் இதனுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். இப்போ God has got an account of everything. இங்கே தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். தலையில் உள்ள முனியே எண்ணி வச்சுக்கிறாருன்னா நான் பண்ண தப்பு ரெக்கார்ட் ஆகிடுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடுது. ஆமாம். நம்ம ஒரு மளிகை கடை அண்ணாச்சிக்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, உங்கள் கையில் 97 ரூபாய் இருக்குது, 3 ரூபா பரவாயில்லன்னு அண்ணாச்சி சொல்லிடுவார். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்க, 3 ரூபாய் இல்லைன்னு சொல்லுங்கள், 97 ரூபாய் பொருளே ரிட்டர்ன் பண்ணிட்டு காசை கொடுத்துருவான் உங்களை. ஏன் ஏன் கம்ப்யூட்டருங்க, போட்டால் 100 ரூபா போடணும், இல்லைன்னா பொருளை விட்டுறணும். அது தன்னை மாற்றிக்காது. கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறேன் ரைட்டாக இல்லையா? ஆமாம். இன்னொன்று சொல்லிட்டோமா, கரெக்டான காசு போடலன்னா, இப்போ வெளிநாட்டில் கரெக்டான காசு போடலன்னா பில்லு ஜென்ரேட் ஆகாது. அந்த காசு அதை டிடெக்ட் பண்ணுது சென்சாரு. இன்னொன்று, நம்ம அந்த வண்டி தள்ளிட்டு போகிறோம்ல, அந்த பில்லு ஜென்ரேட் ஆகலாம், நமக்கு கதவு திறக்காதீங்க, நம்ம வெளியே வர முடியாது. பில் கவுண்டரில் இருக்கிறவன் அங்கே போட்டு அந்த 1 ரூபாய்க்காக நிற்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக மனிதன் நம்முடையவைகளை எல்லாம் எண்ணுவான் என்றால் நம் பாவங்களை எண்ணி வச்சுக்கிறாரு. அப்போ கவனிங்க, அப்போ என்ன தெரியுமா நடக்கும்? நம்ம 1 ரூபா 2 ரூபா இல்லாமல் இருப்போம், சின்ன விஷயம் தான். அந்த சைடு இருக்கிறவங்க நமக்கு கிரேஸ் கொடுப்பாங்க. சார் பரவாயில்ல சார், ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி ரிவர்ஸ் வாங்க, பின்னாடி பக்கம் வாங்கன்னு அவங்க ஒரு வழி வச்சுருப்பாங்க. அந்த வழியை அவங்க டேகை போட்டு திறந்து விடுவாங்க. நான் அப்படி வந்துக்கிறேன். ஏன்னா என்ன இல்லை, அந்த 1 ரூபா காயின் இல்லை, இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ண மாட்டுது, திறக்க மாட்டுது. அந்த பர்சன் எங்களை கூட்டுங்க சார், அப்படியே ரிவர்ஸ் வாங்க, பின்னாடி வாங்க, என் கூட வாங்க சார், ப்ளீஸ் கம் வித் மீ. வேறு ஒரு கேட் இருக்கும், அவங்க பாக்கெட்டில் இருக்கிற அந்த டிஜிட்டல் ஸ்கேனர் ஐடி எடுத்து அப்படி வைப்பாங்க, கதவு திறக்கும், அந்த வழி அனுப்புவாங்க. இதை தான் இயேசு சிலுவையில் செஞ்சார். தான் ரத்தத்தை கொடுத்து நம்மளை தேய்ச்சி கழுவிட்டார். இப்போ சொல்லுங்கள், ஸ்பெஷல் வழியில் எஸ்கேப் ஆகிறீங்களா, லைனில் நின்றுக்கிறீங்களா? 10 முறை பரீட்சை பார்த்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஸ்பெஷல் இயேசு ரத்தத்தை கழுவிட்டு பேக் டோர் வழியாக தப்பிச்சு பரலோகம் வந்திருக்கோம். ஆனால் இந்த ஜனங்க 10 முறை பரீட்சை பண்ணிக்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஏஐ டெக்னாலஜியோட பெரிய டெக்னாலஜி ஃபுல்லாக பண்ணிடுது. ஆமென். ஃபுல்லாக இட் கேன் ஸ்கேன் எவ்ரி திங். ஏஐ டெக்னாலஜி வரப்போது பாருங்கள். இவர் பாக்கெட்டில் 10 ரூபாய் 50 காசு வச்சுக்கிறாருன்னு அது சொல்கிறோம். எந்த ஒன்றும் தேவையில்ல. தலையில் எத்தனை முடி இருக்குன்னு கூட சொல்லுமான்னா தெரில. ஆமாம், ஃபுல்லாக அப்படி மதியம் சாம்பார் சோறு சாப்பிட்டு வந்துக்கிறார், வயிற்றில் கோல்டுலாம் இல்லை, இவர் அனுப்பலான்னு சொல்லும். இவ்வளோ விஷயங்கள் மனிதனால் செய்ய முடியும் என்றால் கர்த்தரால் செய்ய முடியும். இவர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார். பரீட்சை பார்த்த அவர்கள், அந்த டீம், அவன் பேரோட என்கிட்ட இருக்குது. நான் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை அவர்கள் காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். லிஸ்ட் இருக்குடா என்கிட்ட. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா பயமாக இருக்கும் நமக்கு. ஆண்டவர் எந்த லிஸ்ட்டும் எடுக்கலை, ஆண்டவர் எந்த டேட்டாவும் எடுக்கலை. டேட்டா நமக்குள்ளேயே இருக்குது. என் ஃபைல் எனக்குள்ளே இருக்குங்க. ஆண்டவரோட ஸ்கேனர்கிட்ட போகும்போது என்னோட டேட்டாலாம் டக்கு ஓடும். எனக்கு அவர் ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. என்னுடைய மைண்டு தான் அவரோட ரெக்கார்டிங் டிவைஸு. என்னுடைய மெமரி கார்டு அவரோட மெமரி கார்டு. ஒன்ஸ் என்னோட மெமரி முடிஞ்சிச்சுன்னா நான் படுத்து தூங்கிடுவார். அவர் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி என்னோட மெமரி கார்டில் இருக்கிறத ஸ்டடி பண்ணிட்டு போவார். என்னாலே எரேஸ் பண்ண முடியாது அதை. அதனால தான் இயேசு ரத்தத்தினால கழுவிக்குங்க. நைட்டு படுக்கும்போது கோபத்தோட படுக்காதீங்க, பாவத்தோட படுக்காதீங்க, இயேசு ரத்தத்தினால கழுவுங்க. மெமரி கார்டே நீங்கள் தான் சொல்லுங்கிறது. மெமரி கார்டே நம்ம தான். இயேசு ரத்தத்தில் என்ன பண்ணோம்? கழுவணும், எரேஸ் பண்ணோம், கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் கொடுத்து கிளியர் பண்ணி வைக்கணும். நம்ம உயிர் போகும்போது பரிசுத்தமான இடத்துல போய் சேர வேண்டும். இயேசு ரத்தம் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ண முடியும்னா நம்ம கதை எப்படி? இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் இவங்களை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுமா? உள்ளே ரெக்கார்ட் இருக்குதா?
அவ்வளோதான். நான் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பைக்கிலே ஏஷியா ஃபுல்லாக சுற்றிட்டு வராங்க. அவங்க வந்து சைனாவுக்கு போகிறாங்க. சைனாவில் எத்தனையோ குறிப்பிட்ட டேஸ் அவங்க வந்து உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்குறாங்க. உள்ளே போகும்போது ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க, வாங்க அப்படின்ட்டு எல்லா இடமும் போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிட்டு லாஸ்ட்டாக சைனா விட்டு எக்ஸிட் ஆகும்போது அந்த இம்மிக்ரேஷனில் அந்த 2 பேரை தனியாக கூட்டின்னு போயிடுறாங்க. கூட்டின்னு போய்ட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்கள ஒன்றும் பண்ணல. அவங்க 2 பேரோட ஃபோனை எடுத்துன்னு போயிட்டாங்க. அவ்வளோதான். அவங்கள ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணுறாங்க, ஃபோனை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க கையில் இருக்கிறது எல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணி எங்கள் நாட்டு சம்மந்தமாக எது உங்கள் கையில் இருக்குதோ எல்லாத்தையும் எடுறா ஃபுல்லாக வழிச்சு எடுத்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு, ஆமாம் எல்லாத்துக்கும் கொஷினிங். இது என்ன இடம், இது ஏன் போனால், இது நான் வீடியோ எடுத்துக்கிறேன், இது எடுத்ததுக்கு காரணம்னா ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த மொபைலில் எந்தெந்த கேஜெட்ஸ் எல்லாம் டேட்டாஸ் இருக்குதோ எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் அமிச்சாங்க. ஏன் அவங்க டேட்டா யார் கையில் இருக்குது? ஆமாம், இன்றைக்கி டேட்டா எங்கே இருக்குது? என் மூளையில் இருக்குது. அதுதான் சாத்தான் 666 முத்திரை போடும்போது நம்ம பிரெயினோட அவன் இன்வால்வ் ஆகிறதுக்காக தான் 666 நெற்றியில் போடுவானா. எங்கே போடுவான்? அது நம்ம பிரெயினே டேக் ஓவர் பண்ணுவோம். நம்ம டேட்டாவை ஸ்டடி பண்ண பார்க்கும். ஏய் வருது நம்ம மூளையே படிக்கிறதுக்கு. கரெக்டாக படிக்குமான்னு எனக்கு தெரில. இதாண்டா ரைட்டுன்னு அவங்க அடைக்கிறவாங்க நம்மளை. நம்ம மனசில் உள்ளதெல்லாம் படிக்கும். ஆனால் கர்த்தர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். அவரோட சாஃப்ட்வேர் அவரே அறிஞ்சிப்பார். அவர் சொல்கிறார் என் கையில் லிஸ்ட் இருக்குது. ஆமென். ஆனால் காலேப், ஆனால் ஜோஷுவா, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தபடினாலும், கைத்தட்டலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா, உத்தமமாக என்னை பின்பற்றினபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரம். சரி, நீங்களும் நானும் கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிறோன்னு வச்சுப்போமே. ஆனால் கரெக்டாக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. என்னை யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கிறதுனால தான் தப்பிக்க போகிறீங்க. அல்ல இல்லையா? 30 லட்சம் பேரில் யார் ஒருத்தர் பேரை சொன்னார்? காலேப் வேற ஆவியாக இருக்கிறான். அவன் யோசிக்கிறதே வேற மாதிரி. எனக்கு பிடித்தது போல அவன் யோசிக்கிறான். He is building my kingdom. அவன் என் ராஜ்யம் எப்படி கட்டணும்னு பார்க்குறான். இந்த ஜனங்களை கானானுக்கு எப்படி கூட்டி கொண்டு பார்க்குறான். ஆகையினால அவனை நான் எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்தேன், கானானுக்குள் கொண்டு போவேன். அல்லேலூயா. ஆமென். Now the banishment has started. ஆமென். வந்த வழியை திரும்பி வில்டர்னஸ் வழியாக செங்கடல் வழியாக போக போகிறீங்க. அமலிக்கரும் கானானியரும் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறபடியால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்ப பண்ணுங்கள் என்றால், ரிட்டர்ன் பண்ணுங்கடா, கோ பேக். என்ன பண்ணிட்டு திரும்பி போ வீட்டுக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்ட பிறகுனது ரிட்டர்ன். இப்போ இவங்க திருந்த போகிறாங்க. ஆமென். கவனிங்க, நம்ம திருந்திட்டோன்றதை திரும்பி கர்த்தர் அப்ரூவ் பண்ணோம். நம்ம திருந்திட்டு மௌனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை அப்பயும் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு கிடையாது. பாருங்கள், திரும்பி போக சொல்லிட்டாரு. இப்போ இவங்க மாற போகிறாங்க. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையார் எது வரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். எல்லா பேரையும் நான் பார்த்துட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் என் செவிகள் கேட்டு சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொன்னேன். உங்களை அடிக்கலை, உங்களை எங்கே அனுப்புகிறேன்? போ எகிப்துக்கு போ, பத்திரமா எத்துமா எங்கேயும் விட்டுறேன் போ. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்கள் 20 வயது முதல் அதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எவ்ரி ஒன் வில் பிகம் அ டெட் பாடி இன் திஸ் வில்டர்னஸ். 30 லட்சம் பேரோட பாடி எங்கே விழப்போகுது? என்னையிலேருந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். எல்லாரும் முறுமுறுப்பு நம்மை கொல்லும் தேவஜனமே. நம்ம படித்தோம், நம்ம பேசணும், நம்ம வாழ்ந்தோன்னு இல்லை. மனிதன் பேசும் வீணான வார்த்தைக்கு கடைசி நாட்களில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். படிக்கும் போதே பயமாக இருக்குது. ஜீசஸ் தான் இதை சொன்னார், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்புனேவின் குமாரன் காலேப், யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. தம்முடைய கான்ட்ராக்டை மாற்றிட்டார். யூ வில் என்டர்ன்னு போட்டவர் முன்னாடி ஒரு நாட் போட்டார். யூ வில் நாட் என்டர்னு திரும்பி கான்ட்ராக்ட் ரிட்டர்ன் பண்ணுறார். கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டார். இவனுக்கு என்ன சொன்னானுங்க? எங்கள் பிள்ளைங்களெல்லாம் என்ன ஆகிடுவாங்க, கொன்றுவானுங்க அப்படின்னாங்களே. எந்த பிள்ளைங்க கொன்றுவானுங்களோ அவங்க போவாங்க. ஆமாம், நீங்கள் வாழ்வீங்களே, நீங்கள் போக மாட்டீங்க. ஆண்டவருக்கு எப்படி பேசுகிறார் பாருங்களேன். உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் விழும். அவைகள் வனாந்திரத்தில் விழுந்து தீர் மட்டும்
உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு நம்ம பிள்ளைங்களை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணாதா? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார். நீ பண்ண தப்பு உன் புள்ள என்ன பண்ணுவான்? வனாந்தரத்தில். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், அட கடவுளே, ஜனங்களை தப்பாக நடத்தினானுங்களே, அவனுங்க பேரை ஒரு முறை படிச்சிடலாமா? வாங்கலை. யாராப்பா இவனுங்க? ஆமேன். பேருங்க படிக்கலாமா? போன அதிகாரத்தில் சம்முவாவான். அவன் தான் என்ன பண்ணியிருக்கான்? கெடுத்திருக்கான். கரெக்டாக இல்லையா? ரைட்டா இல்லையா? சாப்பாத் காலை விட்டுருவோம். யூதா கோத்திரத்தில் அவர் கரெக்ட் ரிப்போர்ட்டு. ஈகால் ஓசியா விட்டுருவோம். ஓசியா தான் யோசுவா. பல்தி, காதியேல், காதி, அம்மியேல், சேத்தூர், நாகாபி, கூவேல். 10 பேர். நல்லா இருக்குடா பேர் உங்களுது, நல்லா வருவீங்கடா. 40 நாள் போயிட்டு வந்து என்ன பண்ணீங்க? 40 நாள் ட்ரைனிங், 40 நாள் கான்ஃபரன்ஸ், 40 நாள் செமினாருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான்? கெடுத்து விட்டான். சூப்பராப்பா நீங்களா. என்ன பண்ணலாம் தேவ ஜனமே? 10 பேர் பண்ண தப்பு எல்லாருமே. மோசஸோட இன்டர்செஷன் தற்காலிகமாக காப்பாத்துச்சு. அப்போவே அடிக்கிறேனாரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? நான் 40 வருஷம் டைம் எடுத்து அடிக்கிறேன், ஆனால் கன்ஃபார்ம்டு அடிக்கிறேன். Moses was interceding for the glory of God, God's glory. ஆண்டவரே மகிமையானவரே, ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. ப்ராமிஸை பற்றி பேசினா. பட் இஸ்ரேல் ஹேஸ் டு ஃபேஸ் his or her fate. இஸ்ரவேல் தன்னுடைய தலைவிதியை ஃபேஸ் பண்ணுறதாச்சு. பேச்சில் அவனுடைய வாயின் பலனால் அவனுடைய வயிறு நிரம்பும். மகனே காலிலேருந்து நீ என்ன பேசுகிற, மகளே காலிலேருந்து நீ என்ன பேசுகிற, படுக்கும்போது என்ன பேசுகிற, அதுதான் உனக்கு அடுத்த நாள் காலையில் பிளேட் ஃபுல்லாக வரும். நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது. ஆமேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்களுடைய ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறாங்க? சொல்லிட்டாரு. பிரேதங்களும் விழும், உங்கள் பிள்ளைங்க சுதந்திரிப்ப மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க தானே பண்ணுவாங்க? சுதந்திரிப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளாக எத்தனை வருஷம் சுற்ற போகிறாங்க? 40 வருஷம். நான் நினைக்கிறேன் யூதாவும் எப்ராயிமும் கூட செவி சாய்க்கலை. மொத்தம் 4 பேர் தான் ஆண்டருக்காக நின்று சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமேன். அந்த 4 பேரில் ஒரு ஓல்டர் ஜென்ரேஷன், ஒரு யங்கர் ஜென்ரேஷன். ஸ்டார்ட் பண்ணுறது ஓல்டர் ஜென்ரேஷன், முடிக்கிறது யங்கர் ஜென்ரேஷன். ஓல்டர் ஜென்ரேஷனும் முக்கியம், யங்கர் ஜென்ரேஷனும் முக்கியம். ஓல்டர் ஜென்ரேஷனை யங்கர் ஜென்ரேஷனை அசட்டப் பண்ணக்கூடாது. யங்கர் ஜென்ரேஷனை ஓல்டர் ஜெனரேஷன் குறை பேசக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் எ டீம் ஒர்க். அல்லையா? திருச்சபையில் எப்போதும் சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, புதுசாக வரவங்க வருவாங்க. நீங்கள் மோசே போல் அவங்கள யோசுவா போல் சேர்த்துக்கணும். நம்மளால் முடியாததை நம்ம பிள்ளைங்க சாதிக்க போகிறாங்க. நம்ம தோங்குறதை நம்ம பிள்ளைங்க முடிக்க போகிறாங்க. ஆமேன். அப்போ எனக்கு எப்படியா பலன்னு கேட்காதீங்க. நமக்கு பலன் கர்த்தர் கொடுப்பார். அவங்களுக்கு எப்படியா பலன்? அவங்களுக்கும் பலன் கர்த்தர் கொடுப்பார். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவரும் இப்படியே செய்வேன், இந்த வனாந்திரத்தில் அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று. ஒரு கலர தோட்டம்லாம் கிடையாது. யார் யாரை எங்கெங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. மோசஸ் அண்ட் ஆரோனை மட்டும்தான் ஆண்டவர் பார்த்து பிளான் பண்ணி அவங்கள மறிக்கும்படி செய்கிறார். ஆமேன். ரைட். மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி செய்து கொண்டு வந்த சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாக அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். நம்ம படித்த 10 பேர் எப்போ செத்தாங்க? ஸ்பாட்லே, வாதையில், ஸ்பாட்லே. தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேவின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் உயிரோடு, மீதி 10 பேர் ஸ்பாட்லே. ஏன்னா துர்ச்செய்தி பரப்பி சபையை பிரிச்சுட்டாங்க, கெடுத்துட்டான். லீடர்ஷிப்புக்கு அகெயின்ஸ்டாக பேச வைக்கிறான். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்து. ஆமேன். பீப்புள் மோர்ன் கிரேட்லி. ஆண்டவர் கோபமாக இருக்காரு. பார்த்தாங்க, 10 பேர் செத்துட்டான். அவங்கவுங்க டீமில் யார் செத்துட்டான்? லீடர் செத்துட்டான். காரணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. திரும்பவும் ஜனங்க கீழ்ப்படுகிறாங்களா இல்லையானா? நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். இப்போயும் கீழ்ப்படிக்கலாம், தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் சண்டைக்கு போகிறோம், ஆண்டவர் சொன்னபடி செய்கிறோம். மோசே அவர்களை நோக்கி போவாதீங்க, இப்பயும் மீறுறீங்க.
அவன் நான் இந்த முறை தாய் சபைக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு சீனியர் பாஸ்டர் கூட நான் காரில் போயிருந்தேன். பாஸ்டரும் நானும் லஞ்சு சாப்பிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாஸ்டரு ஒரு குறிப்பிட்ட பிரதரை பற்றி கேட்டேன். அந்த பிரதர் இப்போ என்ன ஆனார்? ஓ, வெரி சேட் ஸ்டோரி பாஸ்டர் போவாஸ். அவர் இப்போ சர்ச்சிலையும் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்துலேயும் இல்லை. என்ன அப்படின்னா ஒரு காரணம் சொன்னார். காரணம் சொல்லிட்டு சொன்னார், சீஷத்துவ பணியில் மேக்சிமம்னா அவனா நம்ம சீஷர்கள் முடிவெடுப்பாங்களாம், ஒரு வழியில் போகலாம். அந்த வழியில் அவன் ஜெயித்தாலும் நம்ம தோற்றுருவோமா, அப்படி தான் ஒரு பிளான் பண்ணுவானா. நான் வேலை இல்லை அதனால் உங்ககிட்ட வந்ததுனால எனக்கு வேலை கிடைக்கல, அதனால் உன்னை விட்டு போயிடுவேன். எனக்கு வேலை கிடச்சிச்சு அதனால் உன்னை விட்டு போயிடுவேன். நான் அந்த கேர்ளை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன், அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கல, அந்த சோகத்தில் உன்னை விட்டு போயிடுவேன். அந்த கேர்ளுக்காக ப்ரே பண்ண அவள் எனக்கு கிடச்சிட்டா, அதனால் உன்னை விட்டு போவேன். நான் இங்கே வந்தால் நல்லா படிக்கலான்னு வந்தேன், எனக்கு படிப்பே கிடைக்கல, அதனால் உன்னை விட்டு போகிறேன். எனக்கு படிச்சிச்சு அதனால் என்னால் உங்ககிட்ட வர முடியல, நான் போகிறேன். இப்படி தான் நடக்குமா? ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் தான் இறங்கி அந்த லீடர்ஸை பாதுகாக்க வேண்டுமா. ஆமென். இது எனக்கு பலமுறை நடந்திருக்கு. வேலை கிடைச்சாலும் இல்லை, கிடைக்காதாலும் இல்லை, எப்படி போனாலும் கிரிமினலாக பிளான் பண்ணி ஆத்துமாக்களை அழிக்கிறவன் தான் இந்த பிசாசு. அவன் சாத்தான். இயேசு அவனுக்கு சாத்தான் பேர் வச்சார். ஜீசஸ் ஃபிசிக்கலாகவே பார்க்கல, ஸ்பிரிச்சுவலாக சொன்னார். அவன் பிசாசு, அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். யூ ஷுட் ஹேவ் அன் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். நீ இன்ன ஆவியை உடையவனாக இருக்கணும். எப்னேவின் குமாரனாகிய காலேப் இன்ன ஆவியை உடையவன், வேறே ஆவியை உடையவனாக இருந்தான். அவன் வித்தியாசமாக பார்த்தான், யோசிச்சான், சூழ்நிலையை பார்த்தான், புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. he understood the situation. எல்லாரும் பேசுற மாதிரி அவன் பேசல, அவன் கேர்ஃபுல்லா இருந்தான், அவன் வேறே ஆவி உடையவனாய் இருந்தான். ஆமென். ஆமா, he had another spirit. எல்லாரும் பேசுற மாதிரி மூர்க்கமா, எல்லாரும் பேசுற மாதிரி குறை அப்படி பண்ணல. அவன் பிளான் பண்ணான், திங்க் பண்ணான். ஆண்டவர் சொல்கிறத கேட்டா, மோசஸ் சொல்கிறத கேட்டா, கானானுக்கு கன்ஃபார்ம்டாக போவோம், அதுதான் ஒரே வழி. எகிப்துக்கு போனாலும் சாவு, பாலைவனத்தில் இருந்தாலும் சாவு, கானானுக்கு போனாதான் உயிர் என்று நினைத்து முடிவெடுத்தான். இன்னைக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணிக்கங்க. திரும்பி உலகத்துக்கு போகிறீங்களா, போய் பாருங்க என்ன ஆகும். இல்லை இப்போ இருக்கிற மாதிரியா இருக்கிறீங்களா, என்ன ஆகும் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறத கேட்டு நீங்கள் கானானுக்குள்ளே போக வேண்டும் என்று முடிவெடுத்தா என்ன ஆகணும் பார்த்துங்க. ஹல்லேலூயா. முடிவெடுத்தாங்க இவங்க, போக மாட்டேன்னாங்க, போக சொன்னார், போக மாட்டானாங்க. இப்போ போவாதன்றார், என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்படி மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு டோன்ட் டிரான்ஸ்கிரஸ் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். ஆண்டவர் போனா போகாதன்னா போகாது. ஆமாம், ஏறி போகாதுன்றாங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இராருனாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்களாம், ஏறிட்டாங்க. அங்கே என்ன ஆயிடுவீங்க, நீங்கள் பட்டயத்தால் விழுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார்னு சொன்னார். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியிலே ஏற துணிந்தார்கள். கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியும் போல, மோசையும் போல கானானியர் மலையிலிருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்கள் ஓர்வா மட்டும் துரத்தினார்கள். The plans that we do against God. கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்கிற திட்டங்கள். இந்த கடைசி வசனம் தான் சொல்லுது. அந்த அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்வா மட்டும் துரத்தினார்கள். They discomfited them even unto Homra. முறியடித்தாங்க. போன முறையும் வாதையில் செத்தாங்க, இந்த முறையும் வெட்டுப்படுறாங்க. காரணம் என்னவாக இருக்கும் தேவ ஜனமே? They did not obey God. Our God is an omniscient God. அவருக்கு நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்றைக்கி தெரியும். அதனால் இன்றைக்கி நம்ம வழியை மாற்றுவார். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தோம்னா நாளைக்கு அவரை கீழ்ப்படியாமல் போக போகிறோன்னு அர்த்தம். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிரியமல்ல. இந்த வசனங்கள் நமக்கு எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு முறுமுறுக்கிறது பிடிக்காது என்பதை சொல்லும்படியாக நம்ம இருக்கிறது. நம்ம எழுஞ்சி நிற்க போகிறோம், கர்த்தர் சந்நிதியில் சரணடைய போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். வாங்கலாம், எழுச்சி நின்று கர்த்தர் சந்நிதியில் சரணடைந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாய் முறுமுறுத்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம்.
நாங்கள் உமக்கு விரோதமான வார்த்தைகளை, காரியங்களை செய்ய மாட்டோம். கர்த்தர் போ என்றால் போவோம், வேண்டாம் என்றால் போக மாட்டோம் என்று நாம் முடிவெடுப்போம் என்றால் கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிற காலம் வந்து விட்டது. தெய்வஜனமே, ஆண்ட சன்னிதியில் சரணடைவோம். ஷீரி பீரி 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 ரீரி 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 ரீ கிரி கரபர பரி பீரி 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 சமூகத்தில் அப்படியே நம்ம தாழ்த்தி விடலாம். ஆண்டவரப்பா, அநேக நேரத்தில் நாங்களும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை தகப்பனே நாங்கள் செய்கிறோம், நாங்கள் பேசுகிறோம், அநேக காரியங்கள் உமக்கு விரோதமாக நான் நடந்து கொள்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஆண்டவர் தகப்பனப்பா, நீர் எங்களை ஆண்டவர் எசப்பா, நீர் எங்களை தண்டித்தால் எங்களால் தாங்க முடியாது தகப்பனப்பா. நீர் எங்களை ஆண்டவரை விட்டு விலகினால் எங்களால் வாழ முடியாது தகப்பனப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனப்பா. ஒரு சியா எங்கள் குற்றங்களை நீர் மன்னிங்கப்பா, ஒரு சில எங்கள் மீறுதல்களை நீர் மன்னிங்க தகப்பனப்பா. ஒரு சில எங்களை நீர் மன்னித்து அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு நீர் போதி தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்ம கேட்கலாம். ஆண்டவரேப்பா, நீங்கள் என்ன போதித்து வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடி ஆண்டு சமூகத்தை அர்ப்பணிக்கலாமா? பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வனே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தீட்சும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே அப்பா, அக்கினி ஸ்தம்பமே, தீட்சும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. பிதாவே, இன்றைய நாகமாண்டவரப்பா 14ஆம் அதிகாரத்தில் நீர் அநேக காரியங்கள் எங்களோடு பேசினீர் தகப்பன, எங்களை எச்சரிப்பு ஆயினை உணர்த்தினீர் தகப்பனப்பா. நாங்கள் இதுவரை செய்த காரியங்களப்பா இனி போல் நான் செய்யாதபடிக்கு நீர் அநேக காரியம் உணர்த்தினீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டும் எங்களோடு பேசினீர் அசைவாடினீர் தகப்பனப்பா. இனியும் எங்களோடு நீர் பேசுங்க, நீ அசைவாடுங்க தகப்பனப்பா. உனக்கு கிருபை எங்களோடு கொண்டு வரட்டும், உங்களோட மகிமை கொண்டு வரட்டும் ராஜா. நீர் வழி நடத்தி நீ பலப்படுத்தின பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்போது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையால் எல்லாரும் அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்து போனால் நலமாயிருக்கும்,
இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் என்று அந்த இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சொல்லுகிறார்கள். நாம் நேற்று அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஏன் இந்த சொந்து போனார் என்றால், இந்த கானான் தேசத்தில் ராட்சதத்தில் இருக்கிறார்கள். கானான் தேசம் மிகவும் பயங்கரமான தேசம். அவளை பெரிய பெரிய ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், ஜெயிக்க முடியாது என்று சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை. அவர்கள் நாளுக்கு நாள் போக போக அவள் முறுமுறுக்கிறார்கள். அவள் முறுமுறுத்தோன்னு அதிகமாக ஊழியக்காருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். கடைசியாக அது கர்த்தருக்கு விரோதமாகவே அவள் செய்த ஒரு பாவமாக தேவன் மாறிவிடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வளவா வழிநடத்தினா, ஒரு தாய் ஒரு பிள்ளை சுமந்து வருவது போல இத்தனை வருடங்கள் அவர் சுமந்து கொண்டு வந்தார். அநேக அற்புதங்களை அவர்களுக்கு கானான் தேசத்திலிருந்து அந்த எகிப்திலிருந்து வரும்போதே அநேக அற்புதங்களை அவர் கண்ணார செய்தார். ஆனாலும் கண்டு அந்த ஜனங்கள் அவரை விசுவாசிக்காமல் எதிரேக்க சூழ்நிலை பார்த்து முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக ஊழியக்காருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். இன்றைய தினத்தின் தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நம்மையும் கர்த்தர் ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம வேலை செய்யறா இருக்கலாம், இல்லை நம்ம சபையில் நம்ம ஊழியம் செய்யறா இருக்கலாம், இல்லை நீங்கள் வேற எங்கள் ஸ்தலத்தில் நீங்கள் பண்ணி செய்யறா இருக்கலாம். எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் சொந்து போய் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை அல்லது தேவன் செய்த நன்மைகளை நான் நினைவு கூர்ந்து சொல்கிறோமா, இல்லை ஒருவேளை நம்ம பாதி வழி வந்துட்டு ஒருவேளை இன்னைக்கு யோசிக்கிறோமா, ஒருவேளை நான் பின்னாடியே திரும்ப போயிடலாமா, ஐயோ எகிப்து தேசத்தில் எனக்கு சுமாராக இருந்தது, நான் எகிப்து தேசத்தில் நல்லா இருந்திருப்பேன், ஏன் ஆண்டவர் இந்த பாதையில் கூட்டின்னு வந்தார், ஏன் இந்த பாதை எனக்கு பிடிக்கல, நான் திரும்ப போயிடுறேன், எனக்கு இந்த எகிப்து வேணாம், இந்த ஊழியம் வேணாம், இந்த கானான் வேணாம், ஊழியம் வேணாம், இந்த ஆசீர்வாதம் வேணாம், எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நான் விலைக்கு போகிறேன் என்ற சிந்தனையோடு ஒருவேளை நம்ம இன்னைக்கு நிறுத்தி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எச்சரிப்பின் சத்தமாக சொல்றாரு, வேணாம் மகனே மகளே, வேண்டாம், ப்ளீஸ், உன்னை எகிப்து வேண்டாம், உன்னோட பின்மாற்றத்தில் வாழ்க்கை வேண்டாம். நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த தேசம் அது காணாத செழிப்புள்ள தேசம், நான் உனக்கு வைத்திருக்கிற தேசம் அது ஆசீர்வாதம் உள்ள தேசம், நான் உனக்கு வைத்திருக்கிற தேசம் அது மிகவும் செழிப்புள்ள தேசம். மகனே மகளே, நீ என்னை விட்டு போகுவது குறித்து உனக்கு சிந்தை வேண்டாம் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரேப்பா நான் கூட கொஞ்ச நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்ப்பா, என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியல, எனக்கு இந்த காரியத்தை தாங்க முடியல, நான் போயிடுறேன்ப்பா, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு நான் கூட அநேக முறை நான் யோசிச்சிருக்கேன் தகப்பனா. ஆனா இன்னைக்கு உணர்றப்பா, உங்களை விட்டு நாங்கள் பின்னாடி போனா அது ஆசீர்வாதம் இல்லைப்பா, உங்களை விட்டு பின்னாடி போனா அது தகப்பனேப்பா, அது எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டப்பா, வேண்டாப்பா, பழைய எகிப்து எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் முடிவு செய்யறப்பா. நான் ஊழியத்தில் நான் ஊழியத்தில் 5 வருடம் ஆகுது. முதல் 1 வருடங்களை ஊழியக்காருக்கு எனக்கும் அநேக மன கஷ்டங்கள், அவர் சொல்றதை என்னால் கீழ்ப்படியாமல் போன்ற சூழ்நிலை இருந்தது. ஒரு நாள் சுக்கோத்தில் அவர் ஓலையை நீங்கள் காலையில் வெட்டுங்கன்னு சொன்னார். இல்லை, நான் மாலையிலே போய் வெட்டிட்டு வந்துட்டு அவர் கீழ்ப்படியாமல் தான் போயிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டது கையில். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஏன்ப்பா இந்த காயம், ஏந்தப்பா அந்த காயம் சொல்லிட்டு அப்புறம் ஊழியக்காரர் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. நீங்களப்பா நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வருடம் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவர் ஏன்ப்பா இந்த காயம்ன்ட்டு. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், மகனே உன்னை ஊழியக்காரர் என்னப்பா சொன்னார், உனக்கு மாலை நேரத்தில் போகவேணாம் சொன்னார், நீ தானே கீழ்ப்படியாமல் போன. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். 1 வருஷம் காலமாகவே நான் சொல்ல நான் அந்த நேரத்தில் நினச்சேன்னா நம்ம ஊழியத்தை விட்டு போயிடலாம், நம்மளுக்கு செட் ஆகலை, இந்த சபை நம்மளுக்கு செட் ஆகலை, நம்ம ஊழியம் செட் ஆகலை. நான் அநேக முறை இந்த ஊழியத்தை ஆரம்பத்தில் நான் நினச்சி கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு உணர்த்தின, மகனே இவ்வளோ தாழ்மையாக இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிற ஊழியக்காருக்கே நீ அடிபணிஞ்சு உன்னை நீ அர்ப்பணிக்கலைன்னா உலகத்தில் வேற யார் கீழே உன்னால் நீ அடிபணிஞ்சு நீ ஊழியத்தை செய்யவே முடியாது. மகனே ஜாக்கிரதையாக இரு. இன்று இவரை விட்டு போனால் நீ வேற யாரை பின்பற்றுவ என்று எனக்கு ஒரு கேள்வி கேட்டார். அன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் அழுது அர்ப்பணிச்சப்பா, சாரிப்பா, நான் இந்த 1 வருஷத்தில் பல முறை நினச்சினப்பா, நான் சபையை விட்டு நின்றுடலாம், வேற ஊழியத்துக்கு போயிடலாம், வேற காரியத்தை செய்யலாம்ப்பா.
ஆனால் இன்றைக்கி நான் முடிவு செய்கிறப்பா, நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன் அன்றைக்கி நான் இறுதியாக முடிவு எடுத்தேன். ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை நான் போயிருந்தா கண்டிப்பாக பாவத்தில் போயிருப்பேன். ஒருவேளை நான் பின்பற்றில் போயிருந்தா நான் எங்கே இருப்பேன் எனக்கே தெரியாது. ஆண்டவர் இத்தனை வருஷ காலமாக எனக்கு கிருபையாக அவருக்கு இரக்கத்தால் கொண்டு வந்தார். இன்றைக்கி வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு கூட நீங்கள் மனசில் நினச்சி கொண்டா, ஐயோ எனக்கு ஊழிய பாரம் அதிகமாக இருக்குது, ப்ளீஸ் நான் போயிடுறேன், திரும்ப எனக்கு நிறைய டாஸ்க் கொடுக்குறாங்க, என்னால் முடியல, நான் போயிடுறேன், என்னை ரொம்ப நெருக்குறாங்க, என்னை ரொம்ப கேள்வி கேட்குறேன், நான் போயிடுறேன் சொல்லிட்டு ஒருவேளை நினச்சிருந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துற மகனே மகளே, வேண்டாம் ப்ளீஸ், அது எகிப்துப்பா, அது பாவம் நிறைந்த உலகம், வேண்டாம், நீ அதில் அடிமையாக போயிடுவேன், வேண்டாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எச்சரிப்பு கொடுக்குறார். இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்தி முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன அர்ப்பணிக்கலாமா? என்ன அர்ப்பணிக்கிறப்பா, என்ன அர்ப்பணிக்கிறப்பா, ப்ளீஸ்ப்பா, உங்களை விட்டு விலகிற காரியங்களும் தூரமா இருக்கட்டப்பா. உங்களை ஊழியத்தை விட்டு போயிடலாம் நான் அடிக்கடிக்கு சிந்தை வருதப்பா, ப்ளீஸ்ப்பா, அந்த சிந்தையை எடுத்துருங்கப்பா. என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல தானப்பா சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காலை நாவி நான் போகலாம், ஜெயித்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த காலப்பின் ஆவி எங்களுக்கு கொடுங்கப்பா. அந்த 10 தலைவர்கள் போல நாங்கள் கெட்டு சீரழிஞ்சு போயிடக்கூடாதப்பா. எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த காலப்பின் ஆண்டு ஆவியை நீர் தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த யோசுவாவின் ஆவியை தாங்கப்பா. எங்களுக்கு இருக்கிற எல்லா டாஸ்கை நாங்கள் ஜெயித்து கொள்ள எங்களுக்கு பலம் தருவங்க ஆண்டு நம்ம கதறி கேட்கலாமாப்பா. நாங்கள் அந்த 10 தலைவர்கள் அழைச்சு போகக்கூடாதுப்பா. யோசுவாவை காலேபை போல உண்மையும் ஊத்தமா இருந்து அப்பா எங்களுடைய தலைவர்களை நாங்கள் பின்பற்றி எங்களுக்கு வேண்டித்த கானான் தேசத்தின சுந்தரத்தை கொள்ளதான் வேண்ட தகப்பனே. இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம், நம்ம ஆண்டவரை நம்ம அர்ப்பணிக்கலாமா? சோர்ந்து போகாதே நண்பனே, நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே, என் பிரியனே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. எங்களை தகப்பனப்பா, தாயின் கற்பில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை எகிப்து ஜனங்களை போலப்பா நீர் எவ்வளவு நேசித்து எத்தனை நன்மைகளை செய்து எங்களை வழிநடத்த தேவனே, நமக்கு நன்றி சொல்கிறப்பா. நான் அநேக முறை நீங்கள் எங்கள் நடத்தி வந்த வழிகளை நாங்கள் மறந்து அப்பா, ஏனோ நாங்கள் பின்னால் போகிறதுக்கு அநேக முறை நினைச்சிட்டோம்ப்பா. சாரிப்பா, ப்ளீஸ்ப்பா. இன்னைக்கு நாங்கள் ஒன்னே ஒன்றுதான்ப்பா, நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த காலேபின் ஆவியை விடவெல்லாம் நாங்கள் போலப்பா. கர்த்தர் நம்மளுக்கு பலம் கொடுப்பா, நம்ம ஜெயிக்கலாம் சொன்னது போலப்பா. நாங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யற தகப்பன, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எங்களை எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு நீ பலம் தருவீர் விசுவாசிக்கிறப்பா. எங்களுக்கு பலப்படுத்த கிறிஸ்து நாங்களை ஊழித்து செய்ய நீர் பலம் தருவீர் என்று விசுவாசிக்கிறப்பா. எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவனாலேப்பா நீர் எங்களை எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் ஆண்டரே நீர் எங்களை சக்சஸா செய்து முடியும் விசுவாசிக்கிறப்பா. இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு நிச்சயத்தோடு போகிறப்பா, கர்த்தாவே எங்களுக்கு எதிராக எத்தனை ஏனாக்கியர் வந்தாலும்
எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அன்றைய எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் நாங்கள் இயேசு நாமத்தில் ஜெயித்து நாங்கள் கொள்வோம் தகப்பனே. எங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அந்த கானானின் சிந்தனைகளை இப்போது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களை விட்டு அகற்றி நாங்கள் போடுகிறப்பா. இயேசு நாமத்தில் எங்களை விட்டு அந்த சிந்தனை விட்டு இப்போதே அகற்றி நாங்கள் போடுகிற தகப்பனே. இப்போதே சதனமாக்கிறப்ப எங்களுக்கு வேற ஆவியை நீர் கொடுங்கப்பா. நீர் வேற ஆவியை நீர் கொடுங்க. எல்லா அந்நிய பாஷைகளை பேசி கேட்போமா ஆண்டவரே. ஓ ஷதலெக்கதன மாலதனமா ஓரிதலரேஷனமாக அந்த ஆவியை கொடுங்கப்பா. நீர் அந்த ஆவியை கொடுங்கப்பா. அந்த ஆவியை நீர் கொடுங்கப்பா. அனல் ஆக்குங்கப்பா. நீர் வேற ஆவியை நீர் கொடுங்கப்பா. ஓ ஷதலெக்கதன அன்புக்கு நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்துக்கு நன்றி தகப்பனப்பா. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரை தகப்பனே ஒரு நம்பிக்கையோடு ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் போகிற தகப்பனே. நீர் எங்களுக்கு அந்த ஆவியை கொடுத்து விட்டு நான் விசுவாசிக்கிறப்பா. எங்களுக்குன்னு கொடுத்த கானான் தேச சுதந்திரத்தப்பா உமக்கென்று நாங்கள் வாழ்வோம். அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று சொந்தமாக்கி நாங்கள் செல்வோம் தகப்பனப்பா. இந்த கிருபை கூட இருக்கட்டும், இந்த மகிமை கூட இருக்கட்டும், இந்த கிருபை கொடுக்கட்டும். நீரே வழிநடத்த பலப்படுத்துங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரியமா நம்ம முறுமுறுக்காதபடி, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதபடி, நம்ம லீடர்ஸ்க்கு விரோதமாக முறுமுறுக்காதபடி, ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு எந்தெந்த டைமில் எதை பண்ண சொல்கிறாரோ அதை சரியான நேரத்தில் பண்ணிவிட்டு, எதை செய்யக்கூடாதுன்றாரோ அதை செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமான வேலை போவோம் என்றால் கானானை கட்டாயமாய் நாம் சுதந்திரிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தருவாராக. We are going to obey God, we are going to obey our leaders. ஆண்டவர் கோன்னும் போது போகிறோம், நோன்னும் போது நிற்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம்.